பேசிக்கா நம்ம எல்லாருமே வந்து நம்ம நிறைய ஃபேட் ஃபுட் சாப்பிட்டோம்னா ஃபேட் ஆயிடும் அப்படின்னு நினைப்போம். ஃபேட் கான்செப்ட் வந்து உடம்புல வந்து இன்சுலின் வந்து எப்போ ஸ்பைக் ஆகுதோ அப்பதான் நமக்கு ஃபேட் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ ஃபேட் சாப்பிடும்போது இன்சுலின் ஸ்பைக் ஆகாது. ஆக்சுவலா வந்து சுகர் கண்டென்ட் வந்து பாடியில எப்பெல்லாம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் வந்து ஃபேட் ஸ்டோரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். கார்ப்ஸே வந்து நம்ம நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்சுலின் வந்து உடனே ஸ்பைக் ஆகத்தான் செய்யும். ஸோ இன்ஸ்டெட் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம்னா இந்த சுகர் ஸ்பைக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கார்ப் ஐட்டம் இருக்கு, ஒரு பிரியாணி இருக்கு, நம்ம நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறத விட அதில் இருக்கக்கூடிய நல்ல மீட் பீசஸ்லாம் நிறைய சாப்பிட்டு ரைஸ் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் மெலனா இருந்தாலுமே நம்ம எடுத்தா நிறைய சாப்பிடுறோம், அதுவுமே ஒரு லிமிட் தான். அதே மாதிரி நட்ஸ் சாப்பிடலாம், அது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. நம்ம அதுவும் ஒரு ஹேண்ட்ஃபுல் தான். எல்லாமே பார்த்து அளவோட அந்த குவான்டிட்டிக்கு நம்ம சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி காலையில எழுந்த உடனே வந்து நிறைய சுகர் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் காலையில வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக நல்லா ஆம்லெட் அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடும்போது இன்னும் வந்து நமக்கு சுகர் கிரேவிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். மொத்தத்தில் வந்து சுகர் வந்து உடம்புல வந்து ரொம்ப ஸ்பைக் ஆகாத அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம வந்து ஃபேட் ஸ்டோரேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக்சுவலாக தமிழில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல பழமொழி இருக்கு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ எதுவுமே வந்து அந்த அளவோட சாப்பிட்டா ரொம்ப நல்லது.